ஓம் நமச்சிவாய. உலகில் வாழும் தாவர சங்கமம் அனைத்திற்கும் உங்கள் குரல் குருஜினுடைய பணிவான வணக்கத்தை முதல்கண் தெரிவித்துக் கொண்டு, வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கஷ்டம் இல்லாம வாழ்வது எப்படி? அன்பு நண்பர் உலகத்தினுடைய மொத்தமான கேள்வி அனைத்தையும் ஒரே கேள்வியாக கேட்டிருக்கிறார். மனிதகுலம் கஷ்டமாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதுதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம் முன்னோர்கள் வேதமாக, உபரிடமாக, ஆகமமாக, புராண இதிகாசமாக, பைபிளாக, குரானாக எல்லா வழித்தடங்களிலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன அறவொழுக்கம் வேண்டும் என்ற நிலையை அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள். இத்தனை சாரங்களையும் ஒன்று கூட்டித்தான் நம் வள்ளுவன் உலகத்துக்கே அறத்தை அருமையாக குரலாக தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குரலினுடைய முதல் குரல் என்பது கடவுள் வாழ்த்தாக அப்ப சொல்லக்கூடிய அந்த குரல் என்னவென்று கேட்டால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. இந்த குரலை படிக்க வேண்டுமேயானால் நமக்கு உலக அறிவு வேண்டும். சொல்லிலிருந்து பொருள் எடுப்பது என்பது மிக கடினம். இந்த குரலை சாதாரணமாக அனைவரும் இந்த குரலை படித்தால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆனா முதலாக வருவதாகத்தான் இந்த குரலினுடைய பொருள் வெளிப்படும். அதுபோல இந்த உலகத்துக்கு இறைவன் முதலாக இருப்பது என்பது பொதுவான கருத்து. ஆனால் எல்லா எழுத்துக்களுக்கும் ஆனா முதலா என்று கேட்டால் இல்லை. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் ஆனா முதல் எழுத்து. மற்ற எல்லா மொழிகளுக்கும் முதல் எழுத்து மாறும். அப்படி என்றால் அறத்தின் தலைவனாக வந்த வள்ளுவன், பொய்யாமொழி புலவன் எப்படி இந்த குரலை நமக்கு தந்திருக்கிறார் என்ற கேள்வி இங்கு எல்லாருக்கும் எழுவது இயற்கை. இந்த இயற்கையை நான் உணர வேண்டும் என்றால் எனக்கு புரியவில்லை என்றுதான் நான் தேட வேண்டுமே ஒழிய, அது வள்ளுவன் பொய் சொல்லியிருக்கிறான் என்று முடிவில் இருந்து நான் வெளியில் செல்லக்கூடாது. இந்த குரலுடைய இலக்கணம் என்னவென்றால், இந்த குரலுடைய இலக்கணத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் நமக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு தத்துவம் என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களிலே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதாரத்தில், நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆதாரத்தில் நம்முடைய வாக்கு தத்துவம் என்பது ஒளி வட்டமாக, வெளிச்சமாக, சிறு துளியாக இருக்கக்கூடிய விந்து தன்மையில் அடங்கியிருக்கக்கூடியது. அந்த நிலைக்கு அங்கு இருக்கும்போது அதற்கு நம் முன்னோர்கள் கொடுத்த பெயர் தூக்குமை வாக்கு. இந்த தூக்குமை வாக்கு மேலே எழுந்து தொப்புளுக்கு வரும்போது உங்களுக்கு பைசந்தி வாக்காக மாறும். ஒளியாக இருந்த தூக்குமை வாக்கு தொப்புளுக்கு வரும்போது ஓசையாக மாறிவிடும். இது விஞ்ஞானம். அப்படி ஓசையாக மாறும்போது அதுக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். அப்படி வரக்கூடிய அந்த வாக்கு மீண்டும் மேல் எழுந்து நெஞ்சுக்கு வரும்போது மத்திமை வாக்காக மாறும். இந்த இடத்தில்தான் நமக்கு அச்சரங்கள் பிறக்கின்றன. அந்த அச்சரங்கள் தான் நெஞ்சில் இருந்து தொண்டைக்குழிக்கு வரும்போது வைகதி வாக்காக மாறும். வைகதி வாக்கு என்பது 2 நிலை பெறும். ஒன்று தூக்குமை, இன்னொன்று தூளம். தூக்குமை என்றால் ஒரு பொருள் ஒடுங்கி இருப்பது, தூளம் என்றால் அதே பொருள் விரிவடைவது. இப்படி வரக்கூடிய அந்த அச்சரம் தான் நமக்கு வாயை திறக்கும் போது ஆ என்ற ஓசையாக வெளிப்படுகிறது. எனவே உலகத்தில் இயற்கையாக எந்த உராய்வும் இன்றி எழக்கூடிய ஒரே அச்சரம் ஆ. எனவேதான் எல்லா மொழிக்கும் வித்தாக ஆனா இருப்பதாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் என்ற பேர் உண்மையை நாம் உணர வேண்டும். அடுத்தபடியாக நம் வாழ்வியலை சரியாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு 4 விஷயங்களை நாம் கட்டம் போட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 4 விஷயத்தினுடைய மூலம் என்பது முப்பொருள் உண்மை. இந்த உலகத்தில் நிலைத்த பொருளாக பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளை சொல்லியிருக்கிறார்கள். இதில் அறிவிப்பொருள் உயிர் பொருளாக இருக்கக்கூடியது பதியாகிய பிரம்மம் ஆகிய இறைவனும், பாசமாகிய உயிராகிய ஆத்மாவும். எனவே இதனுடைய மூலம் முதல் கருத்து பிரம்மம், 2வது நிலை ஆத்மா. இது பரிபூரணமானது. இதனுடைய இலக்கணம் பிரம்மம் என்பது ஏக தத்துவம், எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஆற்றலுடையது, எங்கு நிறைந்தது. அதுதான் மூல இறைநிலை. ஆன்மா என்பது உயிர், சிற்றறி உடையது, தன்னுடைய புலன்களின் மூலமாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அறிவை செலுத்தக்கூடியது ஆன்மா. அடுத்தபடியாக இந்த ஆன்மா கர்மவினையின் காரணமாக நாம் ஜனனம் எடுக்கிற போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கைதான் ஜீவன். இந்த ஜீவன் என்பதுதான் 3வது நிலை. ஜீவன் என்பது
ஆன்மா 96 தத்துவங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருப்பது. 36 தத்துவம் 60 தாதுத்துவம் என்ற நிலையில் ஆன்மா மாட்டிக்கொண்டிருப்பதுதான் கண்மவினுடைய காரணம். இந்த கண்மவினையை கழிப்பதற்காக இயற்கை நமக்கு தரக்கூடிய 4 விஷயம். ஒன்று தனு, கரணம், புவனம், போகம். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் பூட்டப்பட்ட கருவிகள், புவனம் என்றால் வாழுகின்ற இடம், போகம் என்றால் நல்வினை தீவினை. இந்த அனுபவத்தை நாம் பெற்று அற ஒழுக்கத்தோடு வாழ ஆரம்பித்தால் நாம் வினைப்பயனிலிருந்து விடுபட முடியும். அப்படி விடுபடுவதுதான் வாழ்க்கையினுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஜீவனாக இருப்பதற்கு ஏற்படக்கூடிய நிலை என்பது 18 அவஸ்தை. அதைத்தான் ஐயப்பன் கோயிலை தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் என்ற அச்சரத்தோடு 18 படிகை வைத்திருக்கிறார்கள். இந்த 18 படிகளினுடைய என்பது நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். இந்த அனுபவங்களை நாம் தாண்டி விட்டால் காலத்தை தாண்டி வாழ முடியும் என்பது நாம் சான்றோருடைய கருத்து. அந்த பதிவை மீண்டும் ஒரு வீடியோவில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஈஸ்வரன் என்ற ஒரு நிலை உண்டு. ஈஸ்வரன் என்பது மாயையை தன் கையில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான். மாயை என்பது முக்குண பேதம் என்று முதலில் நான் சொல்லியிருக்கின்றேன். மாயை என்பதை புரிந்து கொண்டு மாயிலிருந்து விடுபடுவதுதான் வாழ்க்கையில் நல்வினை தீவனையிலிருந்து விடுபட்டு நாம் முற்றுநிலையை அடைய வேண்டும். அதற்காக ஒரே ஒரு குறளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வள்ளுவர் தன்னுடைய குறளை எழுதுவதற்கு முன்னால் பாயிரம் எழுதுகின்ற போது கடவுள் வாழ்த்தாக 10 குறளையும், உலகத்துக்கு தேவையான வான் சிறப்பாக 10 குறளையும், ஒழுக்கத்தை நீத்தால் முற்றும் சுமந்த ஞானி என்ற நிலையில் நீத்தால் பெருமையாக 10 குறளை வைப்பார்கள். நீத்தால், அந்த நீத்தால் தான் வள்ளுவருக்கு வித்து. வள்ளுவன் சொன்ன குறள் எல்லாமே நீத்தார்களுடைய அறிவிலிருந்து எடுக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட முற்றும் சுமந்த ஞானிகள், துறவிகள் அல்ல. துறவு என்பது ஞானத்தை நோக்கி பயணம் செய்வது. முற்றும் சுமந்தவர்கள் தான் நீத்தார்கள். அவர்கள் சொன்ன முதல் குறளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒழுக்கத்தை நீத்தால் பெருமை விழுப்பத்தில் வேண்டும் பணுவல் துணிவு. இது குறள். இதனுடைய விளக்கம், ஒழுக்கத்தை நீத்தால் என்றால் ஒழுக்க ஈனமான செயல்களை செய்வதல்ல, ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தல். காப்பி குடிக்கிறவன் காப்பியை விட்டால் அதனால் வரக்கூடிய வினை பயனிலிருந்து அவன் விடுபடுகிறான். இது உதாரணம். ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தவன் தான் ஒழுக்கத்தை பேண முடியும். எனவே ஒழுக்கத்தை நீத்தால் என்றால் நீ ஒழுக்கமாக வாழ ஆரம்பித்தால் அறம் வளரும். அறம் வளர்ந்தால் பாவம் தேயும். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ செய்த பாவம் தான் காரணம். அறம் வளர்ந்தால் பாவம் தேயும். பாவம் தேய்ந்தால் அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கினால் நமக்கு உலகத்தில் காணக்கூடிய காட்சிகளிலே மெய் உணர்வு ஏற்படும், நிலையாமை ஏற்படும். இந்த நிலையாமை உணரும் போது மெய் உணர்வு தானாக வந்துவிடும். மெய் உணர்வு என்பது இயற்கையினுடைய அறிவாற்றல், அது பேரண்ட அறிவாற்றல். அந்த அறிவாற்றலை நாம் யோகத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் பெற்று நம்மினுடைய பிறப்பை உயர்த்தி பிடிப்பதுதான் ஆன்ம முத்தி. இந்த தலைப்பில் மீண்டும் உங்களிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இதுவரை கேட்டவர்கள் கேட்பதற்கு முன்னால் உங்களுடைய பதிவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விஷயத்தை கேட்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் குருசியின் வணக்கம்.